அதாவது வந்து பாத்தீங்கன்னா அச்சு அசலா வந்து நட்டியை வந்து விஜய் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே. அதாவது விஜய் போற அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டு, கிரீம் கலர் பேண்ட், லுக்கு, அவருடைய பியர்ட் பாத்தீங்கன்னா அந்த பாதி நிறைச்சு பாதி நிறைக்காத மாதிரி, அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய மேனரிசம், பிஹேவியர்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பொலிட்டிக்கலா விஜய் வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல விஜய் என்ன மாதிரியான காஸ்டியூம் பொலிட்டிக்கல் கேம்பெயின்க்கெலாம் போட்டு வராருன்றத பார்த்து அவர் எப்படி நடந்துக்கிறார், எப்படி பேசுகிறார், எல்லாத்தையுமே அப்படியே வந்து பக்காவாக பிளான் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. பிளான் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறதை விட பயங்கரமாக ட்ரால் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. பயங்கர கேலியும் கிண்டலுமா வந்து ட்ரால் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஓப்பனிங்கில் ஒரு பேனருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து புலியோடைய ஒரு ஸ்டில்லு. புலி படத்தில் வந்து விஜய் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் நிற்பார். அதே மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்து பேனரை வச்சு அதில் பாலாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குல்கந்த் குமார் அப்படின்னு வந்து நக்கல் பண்ணியிருக்கிறாங்க விஜயை. ஸோ மொத்தத்தில் விஜயை வச்சு செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எடுத்ததே யாருக்கும் தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு படம் வந்து விஜயை வந்து மைண்டில் வச்சு இந்த தாவேக்கால இருக்கிற மொத்த பேரையும் மைண்டில் வச்சு, அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் இருக்காரு. ஸோ பல பேர் தாவேக்கால இருக்கிறவங்களை எல்லாம் கரெக்டாக சென்டர் பண்ணி ஒரு தாவேக்கா கூடாரம் இன்னைக்கு எப்படி செயல்படுது, எப்படி கோமாளித்தனமாக இருக்குது, எப்படி கூத்தா இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே அழகாக வந்து படம் பிடிச்சிருக்காங்க. தத்ரூபமாக வந்து படம் பிடிச்சிருக்காங்க.